என்ன அங்கமத்த உங்க மகா சின்னவா சாந்திய தூத்துக்குடி பக்கம் கட்டி கொடுத்தேல நல்ல சிவப்பா பழபழன்னு அழகா இருப்பாளே இப்ப எப்படி இருக்கா? இருக்கா. என்ன மதினி, பாவநாசம் தண்ணியில நீங்க குளிச்சுட்டு நடந்து வந்தீங்கன்னா உங்களை பாக்குறதுக்கு 1000 கண்ணு வேணும். ஆமா, உங்க தங்கச்சி வெள்ள தொடச்சி நல்லா இருக்காளா? இருக்கா. என்ன மிலிட்டரி மாமா, உங்க பொண்ணு மூத்தவளை பாம்பேல கட்டி கொடுத்தேல பிள்ளை ஊட்டியெல்லாம் இருக்கா? ஏன் ஒரே பிரசவத்துல 3 உள்ளே பெத்தான்னு பேப்பர்ல படிச்சீங்களா? ஆமா, அது ஏன் பொண்ணுதான். அப்படி போடுங்க. அவன் சுத்தி வச்சு பார்த்தா நம்ம தம்பி தானே, வீர பரம்பரையாச்சே. என்ன முருகா, சுரண்டையில உன் மச்சினிச்சியை கட்டி கொடுத்திய ஆளு நல்ல குட்டையா குழுன்னு அவ்வளவு லட்சணமா இருப்பாள, இப்ப எப்படி இருக்கா? கட்டினவனை விட்டுப்புட்டு அடுத்தவனோட ஓடி போயிட்டா. அப்படி பண்ணிட்டாளா அவ? என்ன மாமா, உங்க பொண்ணு கடை விட்டு வந்து இருந்தால லேசா கந்தி நடப்பா, பார்க்க லட்சணமா தான் இருப்பா, இப்ப எப்படி இருக்கா? அவா பக்கத்து வீட்டு பாண்டி இருக்கானே, ஏதோ வாழைகளை ஆட்டிருப்பான் போல் இருக்கு, ஒரே போட போட்டு இப்ப ஜெயில இருக்கா. சரி, அவ ஜெயில இருந்து வந்தது நான் விசாரிச்சதெல்லாம் சொல்ல வேண்டாம். பயம் இல்ல, வீர பரம்பரைக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. மாமா கொஞ்சம் சும்மா இருங்க மாமா, அக்கா வர போறாங்க. ஏப்பா அவளை ஏவப்படுத்திட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இப்ப போய் அவளை ஏவப்படுத்திட்டு இருக்க. அட அது இருக்கட்டும், ஒரே பொம்பளை பிள்ளைகள கொசல விசாரிக்கல, ஏன் ஆம்பளை எவனும் ஞாபகத்துக்கு இல்லையோ? என்ன மாமா இப்படி பேசிய? ஆம்பளை பிள்ளைங்க எப்படியாவது பழச்சுக்குவான், பாவம் பொம்பளை பிள்ளைகளாச்சே, அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் இல்ல, பாவம் மனசு தாங்காது இல்ல. சரி விடுங்கப்பா, இப்படி வளவலன்னு பேசுறத விட்டுட்டு வந்த விஷயத்துக்கு வாங்கப்பா. கோவப்படாதீங்க மாப்பிள, ஈஸ்வரி வந்துவா, வந்தவொடனே எல்லாம் விவரமா பேசிக்கலாம். ஏன் அது தெரிஞ்சதா தானே. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரி பேச்சுக்கு மறு பேச்சு யாரு பேசுறக்கா? நியாயமான பொறுத்தது பொருத்தம். இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது, எனக்கு பசி தாங்க முடியல, வாத்தா போலாம். உண்டு இல்லன்னு பண்ணி போடுவா மாமா. சொல்லுங்க கேளுங்க மாமா, பொசுக்குன்னு கையை நீட்டிடுவா மாமா. ஏன் அது உன் தலையெழுத்தியா? நாங்க எதுக்கு இத்தனை பேர் இங்க வந்தோம்? ஈஸ்வரி வீட்டுக்கு போனா தடப்படல கவனிக்கணும் தானே வந்தோம். அட இங்க வந்து பார்த்ததெல்லாம் தெரியுது லட்சணா. இந்நேரம் ஈஸ்வரி மட்டும் இங்க இருந்தா வச்சுக்க, ரகல பண்ணிட்டு தெரியுமா? இருங்க, சாம்பார் சாதம் ரெடி ஆயிட்டு இருக்கு, சாப்பிட்டு போங்க. திரும்ப பாரு சாம்பார் சாதம் நீர் சாப்பிடுமியா? நாங்க போற வழியில மிலிட்டரி ஹோட்டல்ல சாப்பிட்டு ஊர் போய் சேர்றோம். என்னது வந்தோடனே கிளம்புறீங்க? நீங்க வந்த செய்தி கேட்டு தான் நான் ஓடி வரேன். பக்கத்துல ஒரு சடங்கு தலையை கட்டு வரதுக்குள்ள நேரம் ஆயிருச்சு. என்ன கிளம்புறீங்க? என்னாச்சு? ஆமா, நாங்க ஊர்ல இருந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம் சாப்பிட வாங்க வந்தோம். என்ன மாமா, உங்களை நாங்க அப்படி கவனிக்காம விட்டுருவோமா? யார் சொன்னது அப்படி? உங்க மாமா தானே சொன்னாரு. என்ன ஈஸ்வரி, சமீபத்துல டிவியில ஒரு செய்தி, மட்டன் சாப்பிட்டா கொழுப்பு சேருதான், கொழுப்பு சேர்ந்தா ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வருதான், அதனாலதான் சாம்பார் சாதம் ரெடி பண்ண. எங்க நீங்க திங்காம இருங்க பாப்போம். மோகர கட்டையில நல்ல அக்கறை எங்க பங்காளிங்க மேல. என்ன உங்களுக்கு எங்க ஆளுங்களை பார்த்தா அம்பிட்டு கேவலமா தெரியுதாக்கோ? இங்க பாரு உள்ள ஈஸ்வரி, வந்ததுல இருந்து உன் வீட்டுக்காரன் ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளையில விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லா இல்ல, கவனிச்சு போய். நினைச்சனே பெரிய மைனருவுக ஊர்ல இருக்கிற பொம்பளை ஆளுங்களை பத்தி எல்லாம் விசாரிப்பாரு. உங்களுக்கு இருக்கு அப்புறமா பாருங்க. நீங்க வந்திருக்கிறது ஈஸ்வரி வீட்டுக்கு, அம்பிட்டு லேஸ்ல கவனிக்காம விட்டுவேனா? பண்ணையில இருக்கிற 10-20 கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிருக்கு, நீங்க பாட்டு சாம்பார் சொல்லிட்டு இருக்கீங்க. சாம்பார் சோறு தின்னாதான் எங்க ஆளுக்கு நீங்க சொல்ற ஹார்ட் அட்டாக் வரும், புரிஞ்சா? என்ன நான் சொல்றது? ஐயோ, ஈஸ்வரி இல்லங்கிற தைரியத்துல கொஞ்சம் ஓவரா பேசிவிட்டோமே. அந்த கிறுக்கு பயலுக வேற நம்மள போட்டு கொடுத்து விட்டானுங்களே. கதை கந்தலா போயிருமோ? சமாளிப்போம். வீர பரம்பரைக்கு இதெல்லாம் சாதாரணம். என்ன அப்பப்ப கையில பிஸ்கெட் வச்சு தின்னுக்கிட்டு போ, அடுப்படிக்கு போய் வேலையில ஆகுதான் பாரு. சரிமா, குடு. என்ன அப்படி பேர் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? பேச வேண்டியதானே. பிஸ்கெட் என்னத்தை எடுத்துக்கிறது? அப்பத்துல இருந்து இதை தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோற போடுமா? ஓச்சிக்கிறது அதாச்சி ரெடி ஆயிட்டு இருக்குல்ல. ஈஸ்வரி, பொருளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் பெரிய இடமா? கொஞ்சம் சுமார் தான். என்ன போரா கொண்டு சைஸ்ல வீட்டை வச்சிருக்காங்க, ஆனா ஆளுகள்லாம் பரவாயில்ல, சொன்ன பேச்ச கேக்குறாங்க. ஏன் கேட்கலாம் விட்டுருவியா நீ? ஆமா, அவங்க யாரு, எந்த ஊரு, எந்த கூட்டம்? நம்ம கூட்டம் தானே, குலசேகரம் பக்கம். டவுனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சாம். குலசேகரமா? ஏமா உன் அண்ணன் ஒண்ணு இருலையா, அந்த ஊர்ல தானே கொடுத்தா? ஆமா,
அங்க நம்ம கூட்டக்காரன் எத்தனை தலைக்கட்டு? எப்படியும் 10-15 தலைக்கட்டு இருக்கும். அவனை விசாரிச்சா சொல்லிட்டு போறா. என்னத்தை விசாரிக்க போறீங்க? என் மாமா போய் நல்ல விவரமா விசாரிச்சிட்டாரு. அடுத்து நானும் ஈஸ்வரியும் போய் நல்ல தெளிவா விசாரிச்சிட்டோம். அதுக்கு மேல விசாரிக்க மச்சான் சும்மா இருங்க மச்சான். தரையில தூக்கி போட்ட மீன் மாதிரி துள்ளிட்டு இருக்காதீங்க. மாமனா மச்சானான்னு பங்காளிங்க விசாரிக்க வேண்டாமா? நாங்க தான் ஏதோ கிளியை வளர்த்து குரங்கையில கொடுத்த மாதிரி உர விட்டு போயிடக்கூடாதுன்னு உனக்கு கட்டி வச்சோம். யோ கிளியோ குரங்கோ உர விட்டு போயிடக்கூடாதுக்கா தாலிய கட்டணும்ல. என்ன கட்டி காசல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல குரங்கு அது இதுங்க வந்திருக்கிறது பூரா எங்க ஆளுங்க. மக்களே வச்சுக்கோங்க, முடிஞ்சு கதை. சும்மா இருக்க மாட்டீங்க, பேசாம வேட்டி இருக்கிறீங்க. என்ன தாயி இப்படி பேசிவிட்ட? வெட்டிக்கிட்டாலும் குத்திக்கிட்டாலும் நம்ம சொந்தம் தான் கூட வரும். கூட்டத்துல கேட்டா பதில் சொல்ல வேண்டியது தானே. யாரு கேக்குறா? நம்ம பங்காளிங்க தானே கேக்குறாங்க. பதில் சொல்லு தாயி. அதான் எல்லாத்தையும் விவரமா சொல்லியாச்சா தாச்சி? என்னத்த சொன்ன? நாம பொண்ணு எடுக்கிறது கடைசி பொண்ணாமே. மூத்தவ ஒருத்தி லவ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் கட்டாம திரியலாமே. இது நமக்கு ஒத்து வருமா? இது அதெல்லாம் ஒத்து வரா தாச்சி. நான் எல்லாம் பேசி சரி பண்ணிட்டேன். என்னன்னா இப்ப நம்ம தம்பி அந்த வீட்டு பிள்ளைய கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மூத்தவளுக்கும் அந்த பயலுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருங்க. அப்புறமா இந்த விசேஷத்தை வச்சுக்கோங்க. ஆக நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் தனித்தனியா வைக்க சொல்லிட்டேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஏமா ஈஸ்வரி, காதலிக்கிறான்னு சொல்றிய அந்த பையன் நம்ம கூட்டம் தானா? ஆமா சித்தப்பா, நம்ம ஆளுகதேன். ரெண்டாங்கரையா. ஏமா ஈஸ்வரி, அந்த பையனோட உயரத்தையும் நடத்தையும் பார்க்கும்போது அவன் நம்ம ஆளு இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டமா. சரி அதை விடாப்பா. இங்க வாருமா ஈஸ்வரி. நம்ம கூட்டம் ரொம்ப பெருசு. எல்லாருக்கும் எல்லா சௌரியமும் கிடைக்கிற மாதிரி பெரிய மண்டபமா பார்த்து வை. என்ன நான் சொல்றது? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே. மண்டபம் அது இதுன்னு எல்லாம் தடபடலாம் பண்ண சொல்லிருக்கேன். கேடா ஒரு 8-10 கேடா வெட்ட சொல்லிருக்கேன். எல்லாரும் தப்பாம வந்து மனசார வாழ்த்திட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும். சரியா? சரியா சொல்லியாச்சு. எல்லாம் தடபடலாம் நடக்கும். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போவோம். என்ன மச்சான் இது இருக்கா? அது இல்லாமலா? அப்புறம் என்னையா எல்லாரும் ஏந்திரீங்க. வாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. ரெடி ஆயிடுச்சா? முக்கியமான நேரத்தில் இது இப்படி மக்கர் பண்ணுத. ஐயோ கரகாட்டக்காரியா கேவலப்படுத்திடுவாள. அண்ணா அண்ணா அண்ணாவா? என்னடா திடீர்னு அண்ணான்னு கூப்பிடுறாளேன்னு பாக்குறீங்களா? என் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. என் கூட பிறந்தவரா நினைச்சுதான் நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டேன். என்னன்னா ஸ்கூட்டர் ப்ராப்ளம் பண்ணுதா? பெட்ரோல் இருக்கான்னு பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கு. என்னன்னே தெரியல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அண்ணா பேசாம இதை வித்துட்டு புது கார் வாங்க வேண்டியது தானே? ஐயோ நான் கிண்டல் பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். இதை ஓரம் கட்டிட்டு கார் வாங்கிடலாம்ல. கார் வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்ல. அந்த அளவுக்கு நான் சம்பாத்தியமும் பண்ணல. எனக்கு இது போதும். ஒரு நிமிஷம்னா, ஏன்னா அப்படி நினைக்கிறீங்க? லட்சமா பணம் உங்க வீடு தேடி வரப்போகுதுனா? இந்த பார், நான் பாட்டுல என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன வம்பு பண்ணாம ஆள விடுறியா? ஏன்னா பயப்படுறீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னு உண்மையான அக்கறையோட வந்து பேசுற தங்கச்சிய போய் வம்பு பண்றியான்னு கேக்குறீங்களே. இந்த உறவு முறையெல்லாம் அன்னைக்கு பந்தியில என் இலைக்கு எதுவுமே போடாம பக்கத்துல பாயாசம் ஊத்துன பாரு, அப்ப தெரியலையா? போலீஸ் ஸ்டேஷன்ல 75,000 ரூபாய் செக்க 4-5 கிழிச்சிய மூஞ்சில வீசின பாரு, அப்ப தெரியலையா அண்ணன்னு? இப்ப ரோட்ல அம்போடு நிக்கும் போது தான் அண்ணங்கிற முறை தெரியுதோ? ஐயோ, என்னென்ன நீங்க இன்னும் பழசெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க?
நீங்க கூட என்ன தங்கச்சி முறைன்னு பார்க்காம கரகாட்டக்காரி டால்டா டப்பாக்காரி அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினதுனால தான் நான் வெறுப்புல அப்படி செஞ்சேன். நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேனா, நீங்களும் அதை மறந்துடுங்கண்ணா. இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு உதவணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் வந்திருக்கேன். எதையும் யோசிக்காதீங்கண்ணா. இப்போ உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்க போகுதுன்னா அதை நீங்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? கவிதாவோட நிச்சயதார்த்தத்தப்பவே நான் கவனிச்சேன். பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கோமே, இது எப்படி கரையத்த போறோம்னு நீங்க துடிச்சு போய் 5 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட் பண்ணுங்கன்னு உங்க மாமனார் வீட்டுல நீங்க கேட்டீங்கல்ல. இப்ப 5க்கு 20 லட்சம் ரூபாய் உங்க வீட்டுல இருந்து வரப்போகுது. அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை வழியிலே உங்களை பார்த்துட்டேன், சொல்லிட்டேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கேன். எதிர்காலத்தை பத்தின பயம் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும்னா. என்னம்மா சொல்ற? கவிதா கல்யாணத்தை நடத்துறதுக்கு அவங்க முடிப்பதிங்க போய் நிக்கிறாங்க. இதுல எனக்கு எங்க இருந்து 20 லட்சம் ரூபாய் தருவாங்க? அந்த அளவுக்கு அவங்க கிட்ட என்ன வசதி இருக்கு? அப்போ அவங்கள சோத்து கலையிற பஞ்ச பரதேசி குடும்பம்னு நினைச்சீங்களா? நாம அப்படி நினைக்கிற அளவுக்கு தெளிவா நடிச்சிருக்கா அந்த மாதவி. அவ பேர்ல எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுல ஒரு இடத்த வித்துதான் கவிதாவோட கல்யாணத்தை நடத்த போறாங்க. அந்த இடத்தோட வேல்யூ 70-80 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வெளியே பேசிக்கிறாங்கண்ணா. மாதவி பேர்ல இடமா? அவ எப்படி வாங்கினா? சும்மா கோரஸ்ல கும்மி அடிச்சிட்டு இருந்தவளுக்கு இடம் வாங்குற அளவுக்கு எப்படி பணம் கிடைச்சது? இதே டவுட் தான் எனக்கும் வந்துச்சு. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா நம்ம மாமனார் ஊரை காலி பண்ணிட்டு வரும்போது கொண்டு வந்த பணத்தை வச்சுதான் இதெல்லாம் வாங்கிருக்கான்னு தெரிஞ்சது. மாமனார் பணம் கொண்டு வந்தாரா? அந்த ஆள் குடிக்கிறதுக்கே காசு இல்லாம 4 பேர்கிட்ட கையேந்திட்டு திரியிறாரு. அவரு பணம் கொண்டு வந்தாரா? ஊர்ல இருந்து வரும்போது 4-5 ஈய பாத்திரமும் ஒரு பித்தளை அண்டாவும் தான் கொண்டு வந்தாராம். கோகிலா என்கிட்ட சொல்லியிருக்கா. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. கோகிலா ஒரு முட்டாள், பயந்தாங்குழி. கண்ணை திறனா வாயை திறப்பா. அவ பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே? மாதவி குடும்பத்தை பத்தி உங்களுக்கு இந்த சிட்டில மட்டும்தான் தெரியும். எனக்கு அவங்க சொந்த ஊர்ல ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கும் போதுல இருந்து நல்லா தெரியும். நல்ல லாபம் அதுல. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்துன்னு அவங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சு. எல்லாத்தையும் வித்து பணமாக்கிட்டு தான் அவங்க சென்னைக்கே வந்தாங்க. அந்த பணத்தை வச்சுதான் மாதவி யாருக்கும் தெரியாம அவ பேர்ல இடத்த வாங்கி போட்டிருக்கா. இப்ப அதை விற்க போறா. நாம அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தோம்னா நமக்கு வர வேண்டிய பங்கு நமக்கு வராது. எல்லாத்தையும் மாதவியே எடுத்துக்குவா. சொத்து அவ பேர்ல இருக்கிறதுனால நான் சுயமா சம்பாதிச்சு வாங்கினதுன்னு சொல்லிடுவாளோன்னு யோசிக்கிறீங்களா? அது வந்து எப்படி சொல்ல முடியும்? பூர்வீக சொத்து மாமனார் சம்பாதியோ இது ரெண்டையும் வச்சுதான் வாங்கினேன்னு நாம பேசுவோம். அப்படி எல்லாம் பேசலன்னா நியாயமும் கிடைக்காது, பங்கும் கிடைக்காது. அதெல்லாம் சரி, மாதவி இதுக்கு ஒத்துக்கோலா? இத பாருங்கண்ணா, உங்களுக்கு பயமா இருந்தா விட்டுடுங்க. நான் தனியாளா நின்னு என் புருஷன் பங்க கேட்டு வாங்கிக்கிறேன். ஏதோ அண்ணன் கஷ்டப்படுறாருன்னு இதெல்லாம் சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். அப்படி இல்ல தங்கச்சி, திடீர்னு போய் சொத்துல பங்கு கொடுன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை பத்தி அவங்க குடும்பத்துல எந்த அளவுக்கு நினைச்சிட்டு இருக்காங்கிறது தான் உனக்கு நல்லா தெரியுமே. அதனால நீ போய் முதல்ல பிரச்சனையை ஆரம்பி, பின்னாடியே நான் வாழை பிடிச்சிட்டு வந்துடுறேன். இதுல முதல்ல ரெண்டாவதுங்கிற பேச்சே வேண்டாம். ஆள் ஆளுக்கு போய் கேட்போம், அப்பதான் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உடனே கேட்டதான் கவிதாக்கு பங்கு கொடுக்காம கல்யாண செலவுக்கு சரியா போச்சுன்னு கணக்கு சொல்லி நாம அதிகமா எடுத்துக்க முடியும். அப்புறம் மாதவி பங்கு கூட கோகிலா வச்சு சென்டிமெண்டா பேசி கரெக்ட் பண்ணிட்டா சொத்தை நாம 2 பங்கா பிரிச்சு எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? நல்ல யோசனையா தான் இருக்கு. நான் இப்பவே கோகிலாவை பங்கு வாங்கிட்டு வாடின்னு விரட்டி விடுறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணா. வழக்கமான பாணியில நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா வழக்கம் போல எதுவுமே கிடைக்காது. நீங்க கோகிலா கிட்ட அன்பா பேசி அனுசரணையா கேட்க சொல்லுங்க, அப்பதான் கிடைக்கும். கரெக்ட். நான் ரூட்டை மாத்துறேன், அப்பதான் நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். பாத்தீங்களாண்ணா, நீங்க அப்ரோச்ச மாத்திக்கிறேன்னு சொன்னது உங்க ஸ்கூட்டர் கூட உங்க பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இதே ட்ரெண்ட்ல போய் கோகிலாவை உங்க வழி கொண்டு வந்துருங்க. புரியுதானே? புரியுது தங்கச்சி, புரியுது. வரேன். ஏமா ஆட்டோ அனுப்பிச்சிட்டேன்? அம்மா, நம்ம கலைக்கிட்ட பேசிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நமக்கு தெரியாது. எதுக்கு அனாவசியமா வெயிட் பண்ண வைக்கணும்? போகும்போது வேற ஆட்டோ பிடிச்சிட்டு போலாம். மாதவி, எனக்கு என்னமோ இன்னும் தயக்கமாவே இருக்குமா. 4-5 தடவை ஃபோன் பண்ணியும் கலை பேசவே இல்லை. இப்ப நேர்ல போனா என்ன பேசுவாளோ தெரியலையே.
அதுக்காக சொல்லாம இருக்க முடியுமாமா? முறைப்படியே நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டு தானே ஆகணும். கௌரி, என்னங்கம்மா? கதவு சாத்து. எதுக்குமா? சொல்றது கேளு, கதவு சாத்து சீக்கிரம். போ. என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? நாம இப்ப கலையை அழைக்கலனா ஊருக்கெல்லாம் சொன்னீங்களே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களான்னு காரணத்தை சொல்லி என் நிச்சயத்துக்கு வராம இருந்துட போறா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம அழைச்சாலும் அவ வருவான்னு எனக்கு தோணல. வருவாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. வா வா போலாம். கலை, 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 கலை. அம்மா நான் திறக்கட்டுமாம்மா? வேண்டாம் வேண்டாம். ஏம்மா? அவங்க கிட்ட பேச எனக்கு பிடிக்கல. கலை, கலை. யாரும்மா வந்திருக்கிறது? என் மாமியாரும் நாத்தனாரும் ஆட்டோல இருந்து இறங்கும் போதே மாடியில இருந்து பாத்துட்டேன். உங்களை பார்க்காம போக மாட்டாங்க போல இருக்கேம்மா. சரி, நீ கதவு திறந்துட்டு அவங்க கிட்ட நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிடு. வீட்டுக்குள்ள விட்டுறது. சரிம்மா சரியா? சரிம்மா. யாரும்மா? கலை இருக்காங்களா? இல்லையம்மா. ராமகிருஷ்ண ஐயாவும் இல்லையம்மா. எங்க போயிருக்காங்கன்னு தெரியும். என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலமா, எனக்கு தெரியாதுமா. அம்மா, நம்ம வேணா வீட்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலாமா? இல்லம்மா, நான் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு கலையம்மா கண்டிஷனா சொல்லிட்டு போயிருக்காங்கம்மா. இவ என்ன பண்ணுவா? சம்பளம் கொடுக்கறவ பேச்சு தானே கேப்பா. வா போலாம், நாளைக்கு வந்து பாப்போம். வா. கௌரி, என்னங்கம்மா? காஃபி போட்டு எடுத்துட்டு வாயன், தலை வலிக்குது. சரிம்மா. மா இந்தாங்கம்மா காஃபி. மா நான் மேல போய் கிளீன் பண்றேமா. அம்மா காலிங் பெல் அடிக்குது, நான் திறக்கவா? நான் பாத்துக்கிறேன், அவராதான் இருக்கும். நீ வேலையை பாரு. சரிம்மா. நான் என்ன இல்லைனாப்பா சொன்னேன். ஈஸ்வரிட்ட போய் வெறும் கையில முழம் போட முடியுமான்னு கேட்டேன். சரிதானே ஈஸ்வரி? ஈஸ்வரிம்மா,